அண்மை செய்தி. புதுச்சேரி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் உறவினர் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் எழில் வழங்கி கேட்கலாம். எழில், வணக்கம். எந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் சோதனையானது நடைபெற்று வருகிறது? தற்போது முதற்கட்ட தகவல்கள் என்னென்ன? புதுச்சேரி மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி போட்டியிடுகிறார். மேலும் இன்றைய தினம் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்திலிங்கம் காரைக்கால் பகுதியில் உள்ள பல்வேறு இடங்களில் தற்போது பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இதனிடையே இன்று மதியம் சென்னையில் இருந்து 5 பேர் கொண்ட வருமான வரித்துறையினர் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தின் சகோதரியின் இல்லத்தில் தற்பொழுது இந்த சோதனையானது நடத்தி வருகின்றனர். மேலும் குறிப்பாக கூற வேண்டும் என்றால், கடந்த சில தினங்களுக்கு முன்பு பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தின் தீவிர ஆதரவாளர் உறவினர்கள் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் இல்லங்களில் சோதனை நடைபெற்றது. இந்நிலையில் இன்றைய தினம் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்திலிங்கத்தின் சகோதரியின் இல்லத்தில் தற்போது இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. 5க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் சென்னையில் இருந்து வந்து இந்த சோதனையானது நடத்தி வருகின்றனர். மேலும் அதாவது வாக்குப்பதிவு நடைபெற 19ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் பணம் மற்றும் பரிசு பொருட்கள் ஏதேனும் வழங்கப்பட உள்ளதா என்ற போன்ற பல்வேறு புகார்கள் வந்ததன் அடிப்படையில் இந்த வருமானத்துறை அதிகாரிகள் தற்போது இந்த சோதனையானது நடைபெற்று வருவதாக தெரிகிறது. மேலும் புதுச்சேரியில் இருந்து புகார்கள் வந்ததன் அடிப்படையிலேயே தற்பொழுது இந்த சோதனையானது நடைபெற்று வருவதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். இந்த சோதனையானது மதியம் முதல் தற்பொழுது வரை தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. கடந்த முறை அதாவது பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தின் ஆதரவாளர்கள் மற்றும் உறவினர்கள் இல்லத்தில் சோதனை நடத்திய அதே அதிகாரிகள் தற்பொழுது காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தின் சகோதரி இல்லத்தில் சோதனை நடத்தி வருகிறார் என்ற ஒரு தகவலும் நமக்கு கிடைத்துள்ளது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி எழில்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.